இரண்டு தலைவர்களை பற்றி எப்போவுமே மேற்குலக நாடுகள் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஹங்கேரி நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் அவர்களை பற்றியும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் பற்றியும் தான். விக்டர் ஆர்பன் அவர்கள், புட்டின் அவர்கள் இரண்டு பேருமே நண்பர்கள். நான் புட்டினுடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னார் விக்டர் ஆர்பன் அவர்கள். இந்த விக்டர் ஆர்பன் அவர்கள் நேராக ரஷ்யாவுக்கு போகிறாரு. அப்படி ரஷ்யாவுக்கு போகும்போது அவர் ரஷ்யாவினுடைய பீஸ் பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறார். உண்மையிலேயே இந்த பீஸ் பிளானால் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை விட விக்டர் ஆர்பன் அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள்ட்ட என்ன பேசினார் அப்படிங்கிறதும், அதற்கு அவங்க ரியாக்ஷன் ப்ளஸ் உலகத்துக்கு ஏதாவது செய்தி கிடைக்குதா அப்படிங்கிறதும் பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. ஸோ ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களை பார்க்குறாரு, ஃப்ளைட்டுக்கு வராரு, ஃப்ளைட்டில் வச்சு அவரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. என்ன பதில் சொல்லியிருப்பார் மனுஷன், அதை தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? விக்டர் ஆர்பன் அவர்கள். இந்த விக்டர் ஆர்பன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எப்போதுமே எடுப்பவர் இந்த விக்டர் அவர்கள் தான். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏதாவது ஒரு தடங்களை போட்டு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக உக்ரைனை போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டை போட்ட நம்பர் 1 ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டர் ஆர்பன் அவர்கள் தான். இதனாலேயே ஐரோப்பிய ஒன்றிய பிளாக் அப்படிங்கிறத இவர் என்ன செய்கிறாரு, பெரிய அளவில் பிரச்சனைக்கு உட்படுத்துகிறார். இவரை ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து தூக்கிடணும், இவருடைய அரசே சரியில்லை அப்படின்னு சொல்லி பல எதிர்ப்புகள் இந்த விக்டர் ஆர்பன் அவர்களுக்கு எதிராக வந்துச்சு. கடைசியாக இப்போ பார்க்க போனால் ஐரோப்பிய ஒன்றிய பிரசிடென்சியினுடைய இப்போதைய பிரசிடென்சி யார் கையில் இருக்குது, இதே ஹங்கேரி கையில் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படின்னா இந்த விக்டர் ஆர்பன் அவர்கள் புட்டின் அவர்களை பேசினது கண்டிப்பாக உலக அரசியலில் பெரிய ஒரு மாற்றம் தான். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் புட்டின் அவர்களை பார்த்தீர்களே, அவரை எப்படி பார்த்தீர்கள், அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கேட்டு கிட்டத்தட்ட 5000-6000 அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய புட்டின் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியாக மாறுகிறது. ஸோ அவரை ஒரு வில்லனாக சித்தரிப்பது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, 5000-6000 அணு ஆயுதத்தை வச்சுருக்காரு, அவரை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்களே, இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விக்டர் அவர்களிடம் கேட்கும்போது விக்டர் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, 5000-6000 நியூக்ளியர் வார்ஹெட் மட்டும் அவர் வைக்கலையே, அவர் ஒரு பெரிய லேண்ட் வச்சுருக்காரு. எவ்வளோ பெரிய லேண்டு, ரஷ்யா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய லேண்ட் மாஸ், அதை வச்சுருக்காரு. உண்மையிலேயே அதை சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்காங்க. ஒரு எம்பையர், அவர் தான் ஒரு எம்பையராக இருக்காங்க. ரஷ்யா ஒரு எம்பையர். அந்த எம்பையரை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நான் புட்டின் அவர்களை பார்க்கிறேனே தவிர ஜஸ்ட் அணு ஆயுதம், பயம் காட்டுதல், அடுத்த நாட்டை அழித்தல், வெறும் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி நான் புட்டின் அவர்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பதிலை சொல்கிறார். You know, the territory, the people, the whole enormous geographic treasury what they have. So it's a real empire. எவ்வளவு ஆப்டான பதில் அப்படின்னா, அந்த கேள்வி கேட்டவனுக்கு இது பதில் சரியான பதில் தான். அங்கே பிரச்சனை என்னன்னா, புட்டின் அவர்களை நெகட்டிவாக காண்பிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி கேட்ட கேள்வியை புட்டின் அவர்களை பாசிட்டிவாக காண்பிப்பதற்கான பதிலாக மாற்றியிருக்கிறார் விக்டர் ஆர்பன் அவர்கள். அடுத்ததா, நீங்கள் நெகோஷியேட் பண்ணிங்களா, இந்த பீஸ் டீலை பற்றி விவரித்து புட்டின் அவர்கள்ட்ட ஏதாவது நெகோஷியேட் பண்ணிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்போது விக்டர் ஆர்பன் அவர்கள் சொல்கிறாங்க, நெகோஷியேட் பண்ணணும்னா என்னை விட கீழாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் பார்க்கணும். பொதுவாக புட்டின் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கூல் ஹெட்டட், ரேஷ்னல், ரெஸ்ட்ரைன் மற்றும் பங்க்சுவல், இந்த மாதிரி ஒரு மனுஷர்கிட்ட நான் போய் பேசும்போது கண்டிப்பாக அதை நெகோஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது, டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலியும் ரொம்ப பெரிய அளவில் பொறுமையும் இருக்கக்கூடிய மனிதர்களால் மட்டும்தான் புட்டின் அவர்கள்ட்ட பேச முடியும். அதை நான் பேசினேன், நாங்கள் நெகோஷியேட் பண்ணலை, மறுபடியும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்கஷன் ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு விக்டர் அவர்கள். விக்டர் ஆர்பன் அவர்கள்ட்ட அடுத்ததாக இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுது. இல்லை, நீங்கள் புட்டின் அவர்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அந்த மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் அந்த மனுஷன் சொன்னது என்னென்னா, திருத்தம், எனக்கும் தெரியும் என்னை புட்டின் அவர்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் நான் ஒரு விஷயத்தை உங்கள் முன்னாடி கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நான் ஹங்கேரி நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்ட். நான் அமைதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமைதியினுடைய ஒரு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். I'm a friend of Putin, but I'm friend of the Hungarians. For a second, I'm friend of the peace.
That's very important. I'm friend of the peace. நாங்க அமைதிக்கானவர்கள், ஹங்கேரி நாட்டை சார்ந்தவர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். நான் அவங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கேன். அந்த ஃப்ரெண்டின் அடிப்படையில் தான் நான் புட்டின் அவர்களை பார்த்தேன். நான் நேரடியா புட்டின் அவர்களுடைய ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பது ஒரு வித்தியாசமான பதில் தான். செம்மையான பதில். அந்த இன்டர்வியூ நீங்க பார்த்தீங்கனாலே எப்படா இந்த மனுஷன் இப்படி யோசிச்சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு வரணும்ல ஆன்சரு. இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்படி சொல்கிறதுலாம் கிடையாது. நெகட்டிவாக வரக்கூடிய கேள்விகளை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்னும் அதற்கு பாசிட்டிவான பதில்களை கொடுத்து புரிய வைப்பது அப்படிங்கிறதும் ஒரு கலை தான். அந்த கலை விக்டர் அவர்கள்ட்ட நம்ம பார்க்க நேர்ந்தது. அடுத்ததாக உங்களை வந்து எல்லாருமே வந்து ஒரு பீஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் உண்மையிலேயே அமைதியை கொண்டு வந்துடுவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு எல்லார் மாதிரியும் நானும் அமைதியை விரும்பக்கூடிய ஒரு மனிதன் தான். அதன் அடிப்படையில் நிச்சயமாக அமைதி வர வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசையும். அப்படி அமைதி வந்தது என்றால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அமைதியை கொண்டு வரவில்லை, அமைதியை எல்லோரும் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் வந்தேன். என்னுடைய வேலை சரியாக முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூவை முடிக்கிறாரு. நல்லா இருந்துச்சு, இந்த இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. அது உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரி இப்போ ஜெர்மன் ப்ரெஸ்ஸில் அவங்களுடைய ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியாகுது. அது என்ன அப்படின்னா, நார்ட் ஸ்ட்ரீம் 1 நார்ட் ஸ்ட்ரீம் 2 நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்ட் ஸ்ட்ரீம் 1 நார்ட் ஸ்ட்ரீம் 2 இந்த நார்ட் ஸ்ட்ரீம் 1 நார்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனால் தகர்க்கப்பட காத்திருந்தது அப்படின்னு சொல்கிற ரிப்போர்ட்டு தான். கிரீமியாவை ஒட்டுமொத்தமாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இழந்துட்டாங்க. ஸோ கிரீமியாவை இழப்பதற்கு முன்பாகவே உக்ரைன்ட்டு இருந்த ஒரு பெரிய பிளான் நார்ட் ஸ்ட்ரீம் 1 நார்ட் ஸ்ட்ரீம் 2வை தகர்ப்பது அப்படிங்கிறது தான். அதை இன்னும் அவங்க பிளானாகவே வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த நார்ட் ஸ்ட்ரீம் 1 நார்ட் ஸ்ட்ரீம் 2ல யாரோ வெடி வைத்து தகர்த்து அதில் லீக் வந்துருச்சு அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெயின் உட்பட பல நாடுகள் செய்தார்கள். அதை இப்போது மறுபடியும் ஜெர்மன் ப்ரெஸ் கேட்குறாங்க, இதுக்கு பின்னாடி ஏன் உக்ரைன் இருக்கக்கூடாது, ஏன் ஜெர்மனியும் ரஷ்யாவும் இணைந்து செய்த இந்த ப்ராஜெக்ட் பல பில்லியன் அமெரிக்க டாலர் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஜெர்மனியும். இந்த ப்ராஜெக்டை ஏன் இவங்க அவங்களுடைய நன்மைக்காக, உக்ரைனுடைய நன்மைக்காக ஏன் இதை வந்து தடைப்படுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா என்னப்பா அதெல்லாம் சரியா? ஜெலன்ஸ்கி அவர்கள் வேற நிறைய உதவிகள் கேட்டுட்ருக்காங்க. F-16 வருமா வராதா அப்படின்னு சொல்லி இந்த தருணத்தில் திடீர்னு பார்த்தா நிறைய ஏர்ஃபீல்டு மேலே ரஷ்யா தாக்குதலை நடத்தி வருகிறது. ஒரு வாரத்தில் மட்டும் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் 13,000க்கும் அதிகமான நபர்களை இழந்திருக்கிறது உக்ரைன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியில் விடுறாங்க. இன்றைக்கி உக்ரைனுடைய S-300 நாங்கள் அழிச்சிட்டோம், புதுசாக ஒரு வில்லேஜை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற இன்னொரு இன்ஃபர்மேஷனும் ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியில் விடுது. இது எல்லாமே உக்ரைனுக்கு தலைவலியாக மாறும்போது இதோ ஜெர்மனிக்கு எதிராக உக்ரைன் நடத்திய பெரிய ஒரு நாடகம், பெரிய ஒரு திட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஜெர்மன் ஊடகத்தில் பேசப்பட்டு வருகிறது. அடுத்ததாக வாஷிங்டன் போஸ்ட். எப்படி ஜெர்மனி ஊடகத்தில் இதெல்லாம் பேசப்பட்டு வருகிறதோ அதே மாதிரி வாஷிங்டன் போஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு செய்தி அப்படிங்கிறது வெளியாகுது. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூக்ளியர் பாம்பை ஸ்பேஸில் வச்சு ரஷ்யா டினோட் பண்ணாங்கன்னா என்ன ஆகிறது, நம்முடைய சேட்டலைட்டை காப்பாற்றுவதற்கு வழி என்ன அப்படிங்கிறது தான் அது ஒரு கேள்வி. இது தமிழ் பொக்ஷத்தில் இல்லாட்டி நிறைய யூடியூபர்ஸ் கேட்குற கேள்வி தானடா, இது ஏன்ப்பா அவங்க கேட்டாங்க, வாஷிங்டன் போஸ்ட் முக்கியமான ஒரு ஊடகம் ஏன் கேட்டுச்சு அப்படின்னா, ஒரு வேளை இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சில நாடுகள் விரும்பலாம், அமெரிக்காவாக கூட இருக்கலாம், ஒரு அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் உளவு செய்தி, ஒரு ரஷ்யா இதை வந்து என்ன செஞ்சிருவாங்க, இப்படி நியூக்ளியர் பாம்பு அப்படிங்கிறத மேலே வெடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சேட்டலைட் கம்யூனிகேஷன் முழுதையும் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கலாம். அதனால் கூட இதை அவங்க கேட்டிருக்கலாம். ஸோ இது நடக்க போகக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு டிஸ்கஷனாக ஓடிட்டுருக்கு. ஸோ வாஷிங்டன் போஸ்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நியூக்ளியர் டிடென்ஷன் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கவுண்டர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத உருவாக்கும். மறுபடி எல்லா நாடுகளும் நீ என் நாட்டுக்கு சேட்டலைட்டை போட்டு தள்ளிட்டதோ, உனக்கு நான் எதிராக அணு ஆயுதத்தை செலுத்துகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அணு ஆயுத போர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க வாஷிங்டன் போஸ்ட். அப்போ விக்டர் ஆர்பன் அவர்கள் பேசினது, அடுத்தா வாஷிங்டன் போஸ்ட்டில் வெளியான செய்தி, அடுத்தா ஜெர்மன் ப்ரெஸ்ஸில் வெளியான செய்தி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப புதுமையான செய்திகளாகத்தான் இருந்திருக்கும். உங்களுக்கு வேறு யாருமே சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நம்புகிறேன். நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண பிறகு தான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.